ஹாய் நண்பா, again and again to watch. சின்ன வயசுல tracy ரொம்ப ஏழையா இருந்தாரு. அவர் மனசுல ஒரு ஆசை இருந்துச்சு. எப்படியாவது 30 வயசு ஆகிறதுக்குள்ளார ஒரு மில்லியனர் ஆயிடணுன்றது தான் அது. ஆனா சின்ன வயசுல இருந்து 30 வயசு ஆன பின்னாடி கூட அவரால் ஒரு மில்லியனர் ஆக முடியல. இன்ஃபேக்ட் ஃபைனான்சியலி அவரு ரொம்ப கஷ்டத்துல இருந்தாரு. ரொம்ப ப்ராப்ளத்துக்கு அப்புறமா அவரு யோசிக்க ஸ்டார்ட் பண்ணாரு. என்ன தப்பு பண்றாரு, என்ன ப்ராப்ளத்தினால அவரால் சக்சஸ் ஆக முடியல, அதை அவரு கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணாரு. அவரையே கொஸ்டின்ஸ் கேட்க ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாரு. என்ன சீக்ரெட்ஸ் மனுஷனை மில்லியனர் ஆகுது, எந்த விஷயம் ஆவரேஜ் பீப்புளை ஸ்மார்ட் இல்லாத டேலண்ட் இல்லாத ஏழை குடும்பத்துல இருந்து வரவங்கள மில்லியனர் ஆக வைக்குது, இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர்ஸ் தேட அவரு ஸ்டார்ட் பண்ணாரு. நிறைய புக்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த ரிசர்ச் மூலம் கண்டுபிடிச்சது என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற இந்த பிரசன்ட் பீரியட் தான் மில்லியனர் ஆகிறதுக்கு ஒரு சரியான டைம். இன்னைக்கு மில்லியனர்ஸ் ஆகிற எல்லாரும் எவ்வளவு ஸ்பீடா மில்லியனர்ஸ் ஆகுறாங்களோ அது மாதிரி இதுவரை யாரும் மில்லியனர்ஸ் ஆனதில்லை. அவ்வளோ அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு இருக்கிற பீரியட்ல இருக்கிறது தான் அதுக்கு காரணம். அவர் கண்டுபிடிச்ச சீக்ரெட்ஸ் ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் அவரோட லைஃப்ல அவர் அப்ளை பண்ணி அதை ஃபாலோ பண்ணி அவரும் ஃபைனலா சக்சஸ்ஃபுல் ஆகி ஒரு மில்லியனர் ஆனாரு. அவர் கண்டுபிடிச்சது என்னன்னா, மில்லியனர்ஸ்க்குன்னு ஒரு குவாலிட்டிஸ், ஹேபிட்ஸ், பிஹேவியர் இருக்கு. அதுதான் அவங்கள மில்லியனர்ஸ் ஆக ஹெல்ப் பண்ணுது. எது நம்மள நிறைய பேர் ஃபாலோ பண்ணலையோ, எது நம்மள்ட்ட இல்லையோ, அதனாலதான் நம்ம சக்சஸ் ஆக மாட்டோம். பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, மில்லியனர்ஸ் ஆகிறதுக்கான அந்த குவாலிட்டிஸை நமக்கு தேவைன்னா நம்ம கத்துக்க முடியும். நமக்குள்ளார டெவலப் பண்ணி நம்மளும் மில்லியனர்ஸ் ஆக முடியும். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு ஆத்தர் தன் கஷ்டப்பட்ட உழைப்புனால ரிசர்ச் மூலம் கண்டுபிடிச்ச அந்த மில்லியனர்ஸோட குவாலிட்டிஸ், ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்க போறேன். அதை நீங்களும் உங்களோட லைஃப்ல அப்ளை பண்ணி நீங்களும் மில்லியனர்ஸ் ஆகலாம். நம்பர் 1, பேக் ஃப்ரம் த ஃபியூச்சர். 2-3 மாசத்துக்கு முன்னாடி வீடியோஸ் பார்க்க நான் யூடியூப் ஓப்பன் பண்ணும்போது நானும் கனவுல கூட நினைக்கல என்னோட யூடியூப் சேனல் உருவாகணும், அதை நீங்களா பாப்பீங்கன்னு, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு, சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கல. உண்மை என்னன்னா, இதெல்லாம் நான் அப்படியே 2-3 மாசத்துக்கு முன்னாடி மாதிரியே நினைச்சிட்டு இருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. ஒருவேளை நான் கனவு காணாம யோசிக்காம இருந்திருந்தா யூடியூப் சேனல் உருவாகி இருக்காது. எந்த கனவையும் நிஜமாக்குறதுக்கு முதல் ஸ்டெப் பிளான் பண்ணணும்னோ, டிசிஷன் எடுக்கணுமோ, டீமை உருவாக்கணுமோ இல்ல. முதல் ஸ்டெப் என்னன்னா, கனவு காணணும். பெரிய கனவு காணுறதுக்கான தைரியத்தை உருவாக்கணும். வருத்தம் என்னன்னா, இது தெரிஞ்சும் நம்மள நிறைய பேர் கனவு காணாம இருக்கிறது தான். நீங்களே நோட்டீஸ் பண்ணி பாருங்க, நிறைய பேர் பெரிய கனவு காணவே பயப்படுவாங்க. ஒருவேளை நீங்க உங்களோட பெரிய கனவை பத்தி சொன்னீங்கன்னாலும் மற்றவங்க அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணி சிரிப்பாங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கனவு காணுறதுல கூட லிமிடேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த காரணத்தினாலதான் அவங்களால பெருசா எதுவும் பண்ண முடியறது இல்லை. ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பெருசா கனவு காணுங்க. எவ்வளவு பெருசா காண முடியுமோ அவ்வளவு பெருசா கனவு காணுங்க. நீங்க இதை பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு டெக்னிக் சொல்றேன். அதுதான் பேக் ஃப்ரம் த ஃபியூச்சர். நிறைய சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸ் யூஸ் பண்ற டெக்னிக். இதை யூஸ் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, இமேஜின் பண்ணுங்க. உங்க லைஃப்ல 5 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருப்பீங்கன்னு இமேஜின் பண்ணுங்க. உங்க லைஃப்ல எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் நீங்க பெர்ஃபெக்டா ஆயிட்டீங்கன்னு, அந்த பெர்ஃபெக்ட் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத இமேஜின் பண்ணுங்க. அப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, எவ்வளவு பணம் உங்க பேங்க்ல இருக்கு, உங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் இமேஜின் பண்ணுங்க. இன்னும் நிறைய விஷயத்த இமேஜின் பண்ணி பாருங்க. இது எல்லாத்தையும் நீங்க நல்லா சரியா பெருசா இமேஜின் பண்ணுங்க. இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்க எவ்வளவு நல்லா கனவு காண்றீங்களோ அவ்வளவு நல்லா உங்களோட பெர்ஃபெக்ட் லைஃப் இருக்கும். ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப், ஹாப்பினஸ் வைஸ் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் நீங்க ஃபாஸ்டா உங்களோட ட்ரீமை அடைய முடியும். மில்லியனர்ஸும் ஆக முடியும். மில்லியனர்ஸோட இந்த குவாலிட்டி உங்க மனசுல வச்சு உங்க லைஃப்ல அப்ளை பண்ணி நீங்களும் சக்சஸ் ஆக முடியும். நம்பர் 2, செல்ஃப் எம்ப்ளாய்டு. ஜாதவ் முலை பயங் அவரோட 16 வயசுல ஆசிரமத்துல அவர் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவர் என்ன நோட்டீஸ் பண்ணாரு அப்படின்னா, நிறைய லேண்ட் வேஸ்ட் லேண்டா மாற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த வேஸ்ட் லேண்ட்னால பறவைகள், விலங்குகளோட எண்ணிக்கை கம்மியாயிடுச்சு. இந்த விஷயத்தினால அவர் ரொம்ப மனசு கஷ்டமாயி பெரியவங்க நிறைய பேர்கிட்ட இதை பத்தி பேசினாரு. ஒருவேளை இந்த பறவைகள், விலங்குகள் மாதிரி நம்மளும் ஒரு நாள் காணாம போயிட்டோம்னா என்ன பண்றதுன்னு கேட்டாரு. இதை கேட்டதும் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ கவலைப்படாம, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் முளை ஃபாரஸ்ட் ஆபீசரை மீட் பண்ணி நாம நிறைய மரம் நடணும்னு கேட்டுக்கிட்டாரு. ஆனா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவர்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்களே மரம் நட்டுக்குங்க, எங்களால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவரு யாரோட எந்த உதவியும் இல்லாம அவரு எல்லாத்தையும் மாற்றுறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிட்டாரு. அந்த வேஸ்ட்லேண்ட்ல பிளான்டேஷன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. டெய்லி ஏதாவது ஒரு மரம் நட்டுக்கிட்டே இருந்தாரு. இது மாதிரி அவரு 30 இயர்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த வேஸ்ட்லேண்ட் 1360 ஏக்கர் ஜங்கிளா மாதிரி இருந்தது. அதுதான் முலை ஃபாரஸ்ட். பெங்கால் டைகர், இந்தியன் ரைனோசஸ், மோர் தென் 100 ஸ்பீசிஸ், rabbits, elephants and variety of species ஓட வீடு தான் அந்த முலை ஃபாரஸ்ட். இதுதான் ஒரு தனிப்பட்ட மனிதனோட மற்றவங்களை பிளேம் பண்ணாம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுக்கான தைரியம். நிறைய பேர் லைஃப்ல அச்சீவ் பண்ண மாட்டாங்க.
மில்லியனர்ஸும் ஆக மாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் அவங்களோட அந்த நிலைமைக்கு காரணம் யாரோ ஒருத்தவங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. கவர்மெண்ட், பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க யாரையாவது ஒருத்தவங்களை பிளேம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பிளேம் பண்ற ஆட்டிடியூட் தான் உங்களோட வெற்றிக்கு மிகப்பெரிய எதிரி. மற்றவங்களால தான் அப்படின்னு நினைக்கிற அவங்க எந்த ஆக்ஷன்ஸும் எடுக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்தவரை அவங்க கையில எதுவுமே இல்லை, அவங்களால எதுவுமே பண்ணவும் முடியாது. பட் இன்னொரு பக்கம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிற பர்சன்ஸ் எல்லாத்துக்கும் அவங்களே ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க, சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க. எவ்வளவுதான் மோசமான சுச்சுவேஷன்ஸையும் தன்னோட ஆக்ஷன்ஸ்னால மாற்றி காமிப்பாங்க. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிற ஆட்டிடியூட்னால உங்களால உலகத்தையே மாற்ற முடியும். ஸோ மில்லியனர் ஆகிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதனால உங்களோட லைஃப்ல எல்லா விஷயத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. நம்பர் 3, ஒர்க் ஹார்டர் அண்ட் லாங்கர். உண்மையிலேயே நீங்க மில்லியனராக விரும்புனீங்கன்னா ஆத்தர்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா 40+ ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னா, நீங்க வாரத்துக்கு 40 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. கம்பெனியில் ஜாப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களோட லைஃப் ஸ்மூத்தாக மூவ் ஆகும். அதே நீங்கள் 40 மணி நேரத்துக்கு மேலே வேலை செஞ்சீங்கன்னா அதுதான் நீங்கள் மில்லியனர் ஆகிறதுக்கான டிசைட் பண்ணுற ஃபேக்டர். எக்ஸாம்பிள், நார்மல் பீப்புள் வீக்லி 5 days ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாங்க, பண்ணவும் செய்வாங்க. அதுவும் ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்ய மாட்டாங்க. அதே நேரத்தில் செல்ஃப்-மேட் மில்லியனர்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 59 ஹவர்ஸ்க்கு மேலே வேலை செய்வாங்க. இன்னும் சில பேர் 70 to 80 ஹவர்ஸ் வேலை செய்வாங்க. அவங்க எந்த லீவும் எடுக்கவும் மாட்டாங்க. இந்த விஷயம் தான் அவங்கள மில்லியனர்ஸ் ஆகுது. அதுவும் அவங்கள எந்த கவலையும் இல்லாமல் ஒரு மாதம் கூட லீவ் போட்டுட்டு உலகத்தையே பார்க்க முடிகிற அளவுக்கு கொண்டு போகுது. எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட வெற்றி அந்த எக்ஸ்ட்ரா ஹவர்ஸில் தான் ஒளிஞ்சிட்டு இருக்கு. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் லெவலை தாண்டி நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா நீங்களும் மில்லியனர் ஆகும். நம்பர் 4, லைஃப் லாங் லேர்னிங். நிறைய பேர் நினைக்கிறாங்க ஸ்கூல் காலேஜுக்கு அப்புறம் எஜுகேஷன் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் ஒர்க் லைஃப் ஸ்டார்ட் ஆகிடும், அப்புறம் பணம் சம்பாதிக்க மட்டும் வேலைக்கு போனால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் செல்ஃப்-மேட் மில்லியனர்ஸ் நம்ம லைஃப்லோட உண்மையான எஜுகேஷன்ஸ் காலேஜுக்கு அப்புறமா தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால அவங்க எப்போதும் எதையாவது படித்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆத்தர்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, லைஃப் லாங் லேர்னிங் இஸ் எ மினிமம் ரெக்குவயர்மெண்ட் டு பிகம் எ செல்ஃப்-மேட் மில்லியனர். இந்த ஃபாஸ்ட் சேஞ்ச் ஆகிற உலகத்தில் கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உலகத்தில் முதல்ல யார்கிட்ட அதிக நிலம் இருந்துச்சோ அவங்க தான் பணக்காரங்க. அப்புறமா இண்டஸ்ட்ரியலைசேஷன் பீரியட்ல யார்கிட்ட அதிக ஃபேக்ட்ரி இருந்துச்சோ அவங்க தான் பணக்காரங்களா இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஏஜில் யாருக்கிட்ட அதிகமான எல்லாருக்கும் தேவைப்படுற உபயோகமான இன்ஃபர்மேஷன் இருக்கோ அவங்க தான் பணக்காரராகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இதனால செல்ஃப்-மேட் மில்லியனர்ஸ் அப்புறம் மில்லியனர்ஸ் எப்பவும் எதையாவது கற்றுக்கிட்டே இருப்பாங்க. இதனால ஆத்தர் என்ன சஜஸ்ட் பண்ணுறாருன்னா, டெய்லி அட்லீஸ்ட் 30 minutes எதையாவது யூஸ்ஃபுல்லாக கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்பர் 5, பவர் ஆஃப் ட்ரஸ்ட். உங்களோட சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் தெரியும்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட போய் சொல்லுவார், இன்னொருத்தர் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் போய் சொல்லவே மாட்டார். இப்போ உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷனில் இந்த 2 பேரில் ஒருத்தர் கூட பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற நிலைமையில நீங்கள் யார் கூட பார்ட்னர் பண்ண விரும்புவீங்க? ஆப்வியஸ்லி யார் ஒருத்தர் உண்மையா ஹானஸ்டா இருக்கிறாங்களோ அவங்க கூட தான் பார்ட்னர் பண்ண விரும்புவீங்க. நம்பிக்கை ரொம்ப முக்கியமானது. எந்த மாதிரி உறவா இருந்தாலும் தொழிலா இருந்தாலும் நம்பிக்கை ரொம்ப முக்கியம். ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மனிதனோட வெற்றி அவன் மேல மக்கள் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்கன்றத பொறுத்து தான் இருக்கு. நம்பிக்கை அடையறதுக்கு ஒரே வழி எப்பவும் உண்மையை சொல்றதுதான். உண்மையை சொல்றதுனால மக்கள் உங்க மேல ஒரு லாங் டேர்ம் நம்பிக்கை வைப்பாங்க. அது உங்களை மில்லியனர் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உண்மையா இருக்கிறது அப்படின்னா என்னன்னா, உங்களை யாரும் பார்க்காதப்பவும் நீங்க உண்மையா நடந்துக்கிறது தான். அதுதான் உங்களை மில்லியனர் ஆகும். நம்பர் 6, ஸ்பீட் அண்ட் டெபெண்டபிலிட்டி. அமேசான் கால்குலேட் பண்ணி பார்த்ததுல ஒரு செகண்ட் இன்டர்நெட் ஸ்லோ லோடிங்னால 1.6 பில்லியன் ரூபீஸ் அவங்களுக்கு ஒரு வருஷத்துல லாஸ் ஆகுது. கூகுளோட ரிசர்ச்ல 4/10 செகண்ட் இன்டர்நெட் ஸ்லோ லோடிங்னால 8 மில்லியன் சர்ச் ஒரு நாளைக்கு அவங்களுக்கு கம்மியாயிடுது. இந்த 2 எக்ஸாம்பிள்ஸும் நம்ம எவ்வளவு வேகமான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு காமிக்குது. 21st செஞ்சுரியில புது பணம் தான் நேரம். எல்லா மில்லியனரும் பில்லியனரும் இந்த விஷயத்த நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனாலதான் அவங்களோட நேரத்தையும் மற்றவங்களோட நேரத்தையும் அவங்க வீணடிக்கிறது. பட் ஆவரேஜ் பீப்புளுக்கு இது புரியறது இல்லை. மில்லியனர்ஸ் அவங்களோட வேலையை வேகமா பண்ண யோசிப்பாங்க. குறைஞ்ச நேரத்துல அதிகமான அவுட்புட் தரத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க. நம்மளோட வேலையை செஞ்சு நம்மளோட டைமை வீணாக்கிக்கிட்டு, இதுவும் ஒரு முக்கியமான காரணம் உங்களால மில்லியனர் ஆக முடியாது. ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மில்லியனர் மாதிரி வேகமாக வேலை செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நம்பர் 7, ரைட் பீப்புள். 85% பீப்புள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணம் அவங்களோட பர்சனல் அண்ட் பிசினஸ் லைஃப்ல எந்த அளவுக்கு குவாலிட்டியான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றாங்கன்றத பொறுத்து தான். எவ்வளவு கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு தெரியுமோ அதை பொறுத்து தான் உங்களோட வெற்றியும் அமையும். அதாவது நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லாம சக்ஸஸ் ஆக முடியாதுன்னு சொல்லல. ஒரு கம்பெனில உங்களுக்கு ஒரு டீல் வேணும்னா அந்த கம்பெனியோட ஓனர் உங்க ஃப்ரெண்டா இருந்தா உங்களுக்கு அந்த டீலை வாங்குறது எவ்வளோ ஈஸியா இருக்கும். நல்ல ரிலேஷன்ஷிப்பை உருவாக்க நீங்க கோ கிவர் மென்டாலிட்டியை வச்சுக்கணும். கோ கெட்டர் மென்டாலிட்டி இருக்கக்கூடாது.
கோ கெட்டர் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எல்லாரையும் யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் இந்த ஆட்டிடியூட் எல்லாருக்குமே பிடிக்காது. ஆனால் கோ கிவர் எல்லாருக்கும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க. எவ்வளோ வேல்யூ ஆட் பண்ண முடியுமோ அதை அவங்களோட லைஃப்ல ஆட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதனால கோ கிவர் மென்டாலிட்டி பண்ணுங்க. உங்களோட இந்த குவாலிட்டி உங்களை மில்லியனர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் இதெல்லாம் உங்களுக்கு த 21 சீக்ரெட்ஸ் ஆஃப் செல்ஃப் மேட் மில்லியனர் பை ட்ரேசி அப்படின்ற புக்ல இருந்து தான் படிச்சு சொல்லியிருக்கேன். மற்ற சீக்ரெட்ஸையும் நீங்க தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி புக்கை வாங்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. எகைன் அண்ட் எகைன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் இருக்கு. ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.